அமெரிக்காவின் டெக்சாஸில் நடந்த செஸ் போட்டி உலகம் முழுவதும் வைரலாக மாறியிருக்கிறது. இதற்கு காரணம் அந்த போட்டியில் கலந்து கொண்ட அமெரிக்க வீரர் ஹிகாரு நாகமுரா ராஜா காயினை தூக்கி வீசியதுதான். இந்த போட்டியில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். ஹை வோல்டேஜ் செஸ் ஸ்பெக்டகல் எனும் பிரம்மாண்ட செஸ் போட்டி டெக்சாஸில் நடைபெற்றது. இதில் கடைசி ஒரு நிமிட புல்லட் சுற்றில் இந்திய வீரர் குகேஷும் அமெரிக்க வீரர் ஹிகாரு நாகமுராவும் மோதினர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவுடன் ஹிகாரு நாகமுரா குகேஷின் கிங் காயினை தூக்கி பார்வையாளர்கள் மத்தியில் வீசினார். ரசிகர்களை ஏற்கும் வகையில் எதிராளியின் காயங்களை தூக்கி வீசுவது இந்த போட்டியில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தாலும் ஹிகாரு நாகமுராவின் செயல் சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்களை சந்தித்துள்ளது. இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள ஹிகாரு நாகமுரா, போட்டி தொடங்கும் போதே நான் வென்றால் ராஜா காயினை தூக்கி வீச வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்றும், இது ஒரு வியக்கத்தகு புல்லட் விளையாட்டு என்பதால் நான் வீசியது பார்வையாளர்களால் ரசிக்கப்பட்டிருக்கும் என்றும் கூறினார். அதே வேளையில் இந்திய வீரர் குகேஷ் மிகவும் பொறுமையை கடைபிடித்தார். செஸ் விளையாட்டின் முடிவில் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்துவிட்டு அமைதியாக வெளியேறினார். அதாவது செஸ் விளையாட்டு முடிந்தவுடன் காயின்களை வரிசைப்படுத்தி வைத்துவிட்டு அங்கிருந்து வருவதுதான் பாரம்பரிய மரபு. அந்த மரபை கடைபிடித்தது மட்டுமல்லாமல் சற்றும் பொறுமை இழக்காமல் மிகவும் தெளிவாக 19 வயது இளைஞரான குகேஷ் செயல்பட்டது பல்வேறு பாராட்டுக்களை பெற்று வருகிறது. தோற்றாலும் ராஜா எப்போதும் ராஜாதான் என்று பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர்.